வணக்கம். பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் நிறைய மீந்துட்டா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. பல சத்துக்கள் நிறைந்த பச்சை மஞ்சளை வச்சு ஒரு ஊறுகாய் ரெசிபி. இது இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் 3 கை அளவுக்கு பச்சை மஞ்சளை எடுத்துருவோம். 1 கை அளவுக்கு இஞ்சி, 6 பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சளோட தோலை நீக்கிடுவோம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டா துருவிக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. அதே மாதிரியே இஞ்சியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுவோம். பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போது இதுக்கு ஒரு சாமான் ரெடி பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துப்போம். கடாயில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம். இந்த மஞ்சளில் இருக்கிற சத்து எல்லாமே நம்ம உடம்புக்கு சேரணும்னா மிளகு கண்டிப்பாக தேவை. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துண்டு 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துண்டு எல்லாத்தையும் வறுத்துண்டுருவோம். வறுபட்டதுக்கப்புறம் இது மிக்சி ஜாரில் சேர்த்துண்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடியை சேர்த்துப்போம். வெட்டி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்துண்டுலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரைச்ச பொடியை சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுத்து. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு 5 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். உடனேவும் இது சாப்பிட முடியும். ஊற இன்னும் டேஸ்ட் டாப் கிளாஸாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.